ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தினோம். அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம், அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன், ஒன்றா இருந்திருக்கேன். அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டார். இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டேன். நன்றி. இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள். இவர் பரமக்குடியில் இருக்கார். ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒருத்தர் தான். பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக 10 லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாவுக்குள்ளே இருக்கிறோம், இந்த மொழியை வச்சு தான், இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோகுல், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா, அவன் ஒரு படம் பண்ணியிருக்கிறான். அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அது பிப்ரவரி மாதத்தை அதையும் வெளியிட போகிறோம். அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் 2 பேர், மகேந்திரன் தம்பி 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் படம் பாருங்கள். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் சிறப்பாக நான் ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வெளிக்கொண்டு வரோம். என்னுடைய ஆசை தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ ட்ரையாக, இவ்வளோ சீரியஸாக, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான்.
ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் யார் டேடி இப்போ இந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க? இல்லைடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க, நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுடா, அது உங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு பையன், உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கதை எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி அப்பா வந்து நிறைய காசு பணம்லாம் உனக்கு சேர்த்து வைக்கலாம், எதுவும் ஃபீல் பண்ணாத. ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன், எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும். இதாண்டா உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையிலே அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேற யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊர், தமிழ்நாடு நம்ம ஊர். இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம், ஆனால் ஆள்பவன் தமிழனாக இருக்க வேண்டும். அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். உணர்வோடு கூடியிருக்கிற என் அன்பு உறவுகள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள், இதழியல் தோழர்கள், திரைப்படைப்பாளர்கள், கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல, அது படம் இல்லது, ஒரு வரலாற்று ஆவணம். அது இங்கே பேசிய தம்பி கௌதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள். ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வாழாது. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. தமிழர் இன வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது. எல்லாம் உடன் பிறந்த இரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டது. கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே. நீங்கள் வேலுநாச்சியாரா அங்கே ஒரு துரோகம், மருதுபாண்டியாரா அங்கே ஒரு துரோகம், தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம், பண்டார வன்னியானா அவனை என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்பினை ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்கிறான். அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார். அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டாங்கிறார். அது ஒன்றுக்கும் பயன்படாதார். நமக்கு இலக்கிய சான்று தான் இருக்குது. பாண்டிய நெடுஞ்செழிய மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணகி போய் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்று தான். வரலாற்று சான்று எங்கே இருக்கு? இல்லை. இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது. இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது. நம்ம நபிகள் நாயகம் சொல்கிறாங்க பாருங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அந்த மொழியில், நபிகளின் மொழியில் சேவரஸ்வரர் உலகத்தில் எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ, அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார். அவர் வழியில் எங்கால என்ன சொல்ற, பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழினத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். வலியூர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உழவாது உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழாங்கிறான். அப்படி விழித்து கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு. அதில் ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துளி, ஒரு சின்ன பகுதி, அதுதான் இந்த சல்லியர்கள். மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம். தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மறவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது அது இளங்கோவடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது. அப்படி அறம் சார்ந்து நின்ற மறவர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவுல கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுல கோலம் போட்டான். ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும். இந்த படம் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த உணர்வை சிதைக்காமல் கடத்திட்டாங்க. அதில் பிரம்மாண்டம் தேவைப்படல, ஒன்றும் தேவைப்படல. இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முதல்ல பணம் போட்ட ராவணன், அவர் இன்னொருத்தரை சொல்கிறார், அவர் நேசமணி ராஜேந்திரன், தம்பி கரிகாலன், அப்புறம் என் தம்பி கருணாசு. அது ஒரு முன்னோட்டத்தை காட்டினா அப்போவே சொன்னேன், நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு. கிட்டு என்னுடைய தம்பி, எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருக்கிறவன் நல்ல பிள்ளை, படைப்பாளி. அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அது எழுத்தாற்றல், படைப்பாற்றல் எல்லாம் இருக்குது. படத்தில் உரையாடல்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும்.
காட்சி அமைப்புல எதுவும் பொய் சொல்லிட முடியாது. ஏன்னா வரலாற்று இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும். உருகி சுகம்பரா மார்வை திரிகி எரிந்தால் தீயிட்டால்னு சிலப்பதிகாரம் பாடுது. நான் போய் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டேன், இப்போ வேற மதுரையா? அப்போ மதுரை எரிஞ்சு போய் புதுசாக வேற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படி இல்லடா இருக்கா, அப்படி இல்லடா, அவளுடைய இதை அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள், நெஞ்சு எரிந்தார்கள், அதுதான்டா அது பற்றி எரிந்தது மதுரைன்னு வருது. அப்படிதான்டா எழுதுனது, தீ பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றார். அது சொல்லும், சுவைபட சொல்வதற்கு சொல்லும். ஆனால் வரலாறு எப்பவும் போய் பேசாது, பேசக்கூடாது. அது மாதிரி இது காட்சியை கற்பனையில் செஞ்சது இல்லை. போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி போர்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க. பள்ளிக்கூடங்களில் தகர்த்தாங்க, ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது, அவன் அதையே குறி வச்சு செஞ்சான். ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம் பிறண்டு உணர்ச்சி வயப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லார். அவன் செஞ்சான். கடைசியாக மரத்து நிழலில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதில் நீங்கள் நம்ம அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால் காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம், கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னு ஒன்றுமே இருக்காது. அந்த சிதைந்த காலை அதை சரி பண்ணால் அப்படி அந்த காயத்தோடு அந்த வலியோடு தான். அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம். அதை மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. நீங்க ஒரே வார்த்தையில எங்களை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட்னு கடும் கோவம். அங்கேதான் நமக்கு இப்போ வெறுப்பும் கோபமாகிறது காரணம் அதுதான். உனக்கு என்ன தெரியும்? வரலாறு தெரியாமல் பொழைக்க போன இடத்துல பிரபாகரன் நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய், ஏன் பூமிடாது பொழைக்க வந்தவன்ட்ட நாங்கள் பறி கொடுத்துட்டோங்கிறதான் வரலாறு. அதுதான் இங்கே பிரச்சனையே, அதுதான். அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பார்க்குறேன். அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது. அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை தான் இந்த படம் உணர்த்துது. முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும். அதில் அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணாக நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அது புது நடிகை, புதுசாக பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி முகம்தான் அந்த அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம், அந்த காட்டில் எப்படி எங்கள் போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. அது நீங்கள் பார்த்து அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறதா என்னோட. அதுக்காக அதை திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதை செய்ய வேண்டியதில்லை. உலகம் பூரா இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு வரலாற்று, ஒரு படைப்பு, ஒரு பதிவு. அதை நம்ம வரவேற்கணும், பார்க்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்போ அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க கேளுங்க. தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யாரு கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துருவேன். என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும். இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனாக இருந்தால் 2000 மடங்கு 1000 மடங்கு கூட பிடிக்காது. அது உண்மைதான். அவ்வளவு சிறப்பான படைப்பு. இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதெல்லாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி. அது அளவு கிடந்த மகிழ்ச்சி. கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது. பெரிய பொருள் செலவு பண்ண முடியல, பெரிய படைப்பாக எடுக்க முடியலைனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான். அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்குது. குறும்படம் எடுக்கிற காலத்திலேருந்தே செஞ்சிருவான். அதை நல்லா செஞ்சுருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு. இசை என்னுடைய மகன் கென்னும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க. நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன். நான் முதல்ல அந்த இதை படிக்கல, கென்னு தானே யாரால் அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கானே, கென் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கும். அதில் கவிப்பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது காதல் பாட்டாக இருக்குது. அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு, இந்த படத்தின் இதயம் போல இருக்கும். இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா, செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான். அதுதான் அது. எப்படிதான் சேகவராசுவராம் பாருங்க, ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அவரு ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச வளவளன்னா பேச மாட்டாரு, சுருக்கமா பேசுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏன்னா அவர் சொல்லுக்கு முன் செயல், அதான் அவர் கோட்பாடு. இந்த செய்யலைன்னா செத்துமடி, செய்யலைன்னா சாகடி, அவ்வளவுதான் எங்க கோட்பாடு. அதுதான் இல்லைங்க, செய்யலை என்றாலும் செத்துமடி அப்படின்னு. செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருக்கமாக தான் சொல்லுவாரு, போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம். போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வாடா போராடிட்டு சாபம். அதுதான் இங்க அவருடைய கோட்பாடு, அவ்வளவுதான். அதுதான் இந்த படம் உணர்த்தும். இங்கே சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அது அவன் சொல்றான் பாருங்க, சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுறாங்கிறான். அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. அப்படின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா? அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நாம் அடிமையா வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவுறது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன? அது அப்புறம் கதை, அது அப்புறம் பேசணும். அதுக்கு இது இடம் இல்லை. இங்க வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள், ஊடகவியலாளர்கள், ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, முன்னவர்கள்லாம். என்னுடைய அண்ணன் தானவர்கள், அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. இது எல்லாரும் பார்க்கணும். இப்போ நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு, கடைசி விவசாயி பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக, அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து அதை ஒரு பொருட்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது. இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரெல்லாம் போயிட்டுது. அன்றைக்கி தான் இது இலக்கியச்சில் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது, பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க, நம்ம மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை, நான் பார்க்கிங்க ஒரு படம், அது நல்லா இருக்குன்னாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, 4 நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம், அப்புறம்கிட்டு படம் பார்க்குறது. எங்கள் படமே பெரிய படமாகி போயிடுச்சு, அதனால் அது கடினமாயிடுச்சு. இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர், இது என்ன இப்படி இருக்குது, இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா இந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள். அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதில் முக்கியம். அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தான். அந்த இது வந்து போய் சேர்க்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், குறிப்பாக என் மகனுக்கு தெரியணும்ல. பெரிய பண்ணா யார்? நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன் பேரை வச்சுட்டா மட்டும் போதாதுல, அவனுக்கு தெரியணும்ல. அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு, அது வெள்ளைக்கார பொண்ணு, எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு, ஈழத்து தம்பியை. அது வந்து பேசுகிறது, அண்ணா பையனுக்கு என்னென்ன பேருன்னா மாவீரன் பிரபாகரன். அண்ணா இமிகிரேஷன் அது என்னவே விட மாட்டேங்கிறான், அவனை கிட்ட விட போகிறான். இமிகிரேஷனில் சிக்கணும், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி அது தெரியணும். அப்போதான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பெரியப்பார் யாருன்னு தெரியணும், தலைவர்னா யாருன்னு தெரியணும். ஒரு இனம் யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது, அதான் ஒரு கொடுமை. நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களே, மதிப்புமிக்க பெருமக்களே. இந்த நாட்டை 4 முறை 5 முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு 5 ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழீழ நாட்டை கொண்டு வச்சிருப்பார். சிங்கப்பூர்லாம் சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பார். கடைசி வரை ஒரு கெடு வாய்ப்பு, போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. விடுதலை அடைந்து ஒரு 5-10 ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான், எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருப்பார். அவ்வளவு கனவு வச்சிருந்தார் அவர். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான்ல, உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா, அதான்டா உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான். அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார், தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு. அது நிறைவேறல. அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும், அதுக்கு தான் அரும்பாடாட்டி கொண்டிருக்கிறோம். அதில் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணாஸ் சொல்கிறான்ல, கென்னுக்கு நான் இதை தான் விட்டு போகிறேன், இந்த படத்தை தயாரித்து வைக்கிறது. அது மாதிரி நான் அவனுக்கு பெரியப்பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டலடா, அதான்டா நான் உனக்கு தர்ற சொத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான்.
அதில் என் தம்பி கிட்டு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அது நேர்த்தியாக செஞ்சுருக்கான். சிலது எப்படி செய்கிறேன்னு தெரியாது, அதை தொடக்கூடாது, ரொம்ப உணர்வுபூர்வமானது. அதை போய் தொட்டால் அது தேவையில்லாத அது வரும். நீங்கள் 1000 நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும். நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேன்கூட்டில் ஒரு கல் எடுத்துருந்தீங்க நீங்கள் தான் ஓடுவீங்க. அது நீங்கள் 1000 பேராக இருந்தாலும் ஓடுவீங்க. அது மாதிரி இது ரொம்ப உணர்வுபூர்வமானது. அதை தொடும்போது கவனமாக தொடணும், இல்லைன்னா சிக்கலாயிரும், அது தேவையில்லாத வந்துடும். அதனால தான் அதை தொடாதீங்க, தொட்டால் கவனமாக செய்யுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம். அதனால் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி, எங்களுடைய மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டுவும் செஞ்சிட்டாங்கங்கிறதுல எனக்கு பெருமை. ஒளிப்பதிவாளர் ஜிவி சதாசிவா, அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹ்மான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன். அவர் பேர் பிரபாகரண்ணா. அப்போ நல்லா தானே வடிவமைப்பாங்க, அது இருக்கும். அதனால தான் அது சொல்கிறேன். வீரராஜ் பத்தாக்குறைக்கு அது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க. உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள், தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள். மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழா வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம். என்னடா தம்பி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.